தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கடைசி மேட்ச் ஆச்சு இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு. இதில் ஓரளவுக்கு ஆறுதல் வெற்றியை பெறுவாங்கன்னு எதிர்பார்த்து மேட்சை பார்த்தா கடைசி மேட்சோட இப்படியா சாவடிப்பீங்கன்ற மாதிரி தான் ஆடி முடிச்சிருக்காங்க. அதுவும் ஐபிஎல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சிஎஸ்கே மோசமான தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் பல பேருமே ஆர்ஐபி சிஎஸ்கே, நல்லா தூங்குங்க அத்தின் அப்படின்ற மாதிரி தான் ரெஸ்ட் இன் பீஸ்னு நம்ம டீம் சார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் ஜிடி எவ்வளோ தரமாக ரன்ஸ் அடித்தாங்க? 229. ஒரு 180 அடிச்சு கொடுத்தாலே நம்மளுக்கு கஷ்டம். நம்மளுக்கு பேட்டை பிடிக்கும்போது கை கால் உதற ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்க நம்மளை நம்பி எவ்வளோ ரன்ஸை வச்சு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சேஸ் பண்ணுறன்ற பேரில் நாம் அடித்தோம் பாருங்க அடி. 13.4 ஓவர்ஸ்லேயே எல்லா விக்கெட்ஸையும் விட்டோம். 140 மட்டும்தான் அடித்தோம். இந்த மேட்ச் பார்க்குறப்ப என்ன தெரியுமா தோணுச்சு? ஏன்பா சிஎஸ்கே நம்ம ஓரளவுக்கு கணிச்சிருந்தோம், சரி ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காங்க சீசனில் அப்படின்ட்டு. ஆனால் இந்த லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்ப்பை சிஎஸ்கே எப்பவுமே பூர்த்தி பண்ணுமே, எங்களை இவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் இவ்வளோ தான் அப்படின்றத காமிச்சிருக்க மாதிரி ஆயிடுச்சு. இந்த மேட்ச் ரிசல்ட்டு 89 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சிருக்கு. இல்லைன்னு தெரியுமா கொடுமை? இவ்வளோ மார்ஜினில் சிஎஸ்கே இது வரைக்கும் தோத்ததே இல்லைங்க. கடைசி மேட்ச்சில் எப்பேற்பட்ட ஒரு இடிய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நம்ம டீம் இறங்கிடுது பார்த்தீங்களா? பிக்கஸ்ட் லாஸ்ட் எவருங்க. ஐபிஎல் வரலாற்றிலே சிஎஸ்கே இவ்வளோ பேர் தோல்வியை கண்டதில்லை, இந்த மேட்ச்சில் கண்டிருக்கோம். தூபே என்னைக்கு இல்லாத அதிசயமாக இந்த மேட்ச்சில் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பழைய தூபே கண்ணு முன்னாடி காமிச்சாப்ல. 17 பந்துகளை 47 ரன்ஸு. ஆனால் என்ன, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியணுவாங்களே, அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த இன்னிங்ஸை பார்க்குறதுக்கு. இந்த ஆட்டத்தை மட்டும் டோர்னமெண்ட் முழுக்க ஆடி இருந்தால் பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கே இருந்திருப்போங்க? தலைவன் அப்பெல்லாம் விட்டு இப்பாச்சுன்னா பிரயோஜனம். ஆனால் எனக்கு இந்த மேட்ச் பார்க்குறப்போ ஒரே ஒரு அற்புதமான நிகழ்வாக கண்ணில் பட்டது இந்த கேட்ச் தான். அதாவது தூபேக்கு கையில் போனாலும் அந்த கேட்சை பிடிக்கிறது கஷ்டம்னும், தலைக்கு மேலே வருதுனாக்கா அது ரொம்ப கஷ்டம்ல. பிடிச்சிட்டாப்ல. இந்த சீனி கேட்ச் பிடிச்சா எப்படி சந்தோஷப்படுவோம் சென்னை 28, கிட்டத்தட்ட அதுமாரி தான் இந்த காட்சியை பார்க்குறப்ப இருந்துச்சு. இந்த ஒரு மேட்ச்சில் எனக்கு சர்ப்ரைஸாக அமைஞ்சது இந்த கேட்ச் ஒரு பிடிச்சது தான். பாருங்கள், மற்ற டீம்ஸ்லாம் ஃபிலிப்ஸ் லெவலுக்கு எல்லாம் பறந்து கேட்சை பிடிப்பாங்க. ஆனால் நம்ம டீமில் இவர் ஒரு கேட்சை பிடிச்சாலே அதை பறந்து பிடிக்கிற கேட்ச் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறதா இருக்குது. அந்தளவு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் 3 போட்டிகள்லையும் தோல்வி அடைஞ்சாங்களா? கடைசி 3 போட்டிகள்லையும் தோல்வியை தான் தழுவி வச்சுருக்காங்க. எவ்வளோ தோல்விகள்? 1 2? ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு கெத்தாக இருந்த டீமுங்க இது சிஎஸ்கே. ஆனால் இப்போ பல பேரும் ஓய்விடுங்க அத்தின் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இந்த அளவுக்கு மோசமாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிடிலாம் நம்மளை சுத்தமாக மதிக்கவே இல்லைங்க இந்த மேட்ச்சில். 5 பேட் சீசன்ஸ் கடந்த 7 வருஷத்தில் மட்டும் சிஎஸ்கே விட்னஸ் பண்ணியிருக்கு. 2020 வருஷம் 6 போட்டிகளை மட்டும் தான் ஜெயித்தோம். 2022 4 மேட்ச்சில் மட்டும் தான் ஜெயிச்சோமே. 2024 7 மேட்சஸில் வின் பண்ணிட்டோம். அது பெருமையாக சொல்கிற மாதிரி பல பேர் வேறு. 2025 வெறும் 4 போட்டிகளில், 2026 6 போட்டிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம். இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நாம் 6வது கப் அடிப்போம் கனவு மட்டும் தான் கண்டுக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். ஐபிஎல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே அடுத்த ஒரு மோசமான சாதனைக்கு சொந்தக்காரணியாக மாறி இருக்கு. அதாவது நாம் 3 கன்சிக்யூட்டிவ் ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் வெளியேறினதே கிடையாது பிளே ஆஃப் போகாமல். ஆனால் இந்த முறை நடந்திருக்கு. 2024 பிளே ஆஃபுக்கு போகல, 2025 போல், 2026 இப்போ எலிமினேட் ஆகிட்டோம். பிளே ஆஃபுக்கு போகவே இல்லை. கில் இருக்கார்ல, இருக்கிற கோவத்தை இன்னும் நம்மளுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் இஷான் கிஷான் வந்து பண்ணிட்டு போகிறாப்புல, நம்ம செஞ்சு வெறுப்பத்துறாப்புல. இன்னொரு பக்கம் இவர் வேறு வரவங்களாம் சிஎஸ்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ இப்படி லெகசி வாழ்ந்த டீமு. இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் ஒன்று பிடிச்சாருங்க கில்லு. செம்மையான கேட்ச். அதை பிடிக்கும் போதோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் வாய் மேலே வரல வச்சு வெறுப்பத்த ஆரம்பிச்சிட்டாரு சிஎஸ்கே ஃபேன்ஸை. இந்த கொடுமை அங்கே நடந்துருந்துச்சு. ஏற்கனவே இஷன் பண்ணாரா, இப்போ இவர் வேறு. ஏற்கனவே இதுக்கு முந்தைய மேட்ச் நம்ம தோற்ற பாருங்க ஜிடி கூட, அப்பயும் இதே போல தான் விசில் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு அதுவும் ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருந்தார். இன்னும் அவங்களுக்கு அந்த ஆதங்க அடங்கலை போல இருக்குது. சிராஜ், பட்லரு, கில்லு 3 பேர் சேர்ந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். 3 பேர் வாயிலே விரல வச்சு யாருக்கு என்ன கன்வே பண்ண வரான்னு தெரியுதா? நாங்கள் தான் இனிமேல் சிஎஸ்கே ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த இறலாம் இனிமேல் புது அத்தியாயம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான்
கில் போட்டிருக்க இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நமக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று தெளிவாக தெரியுதுல, சிஎஸ்கேவை யாருமே மதிக்கலை. அது இங்கே லிட்டரலாக புரியுது. ஒரு மேட்சுக்கும் நாம் இதை விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸில் இந்தளவுக்கு அவமானத்தை ஃபேஸ் பண்ண வேறு யாரும் காரணம் கிடையாது, சிஎஸ்கே டீம் தான் காரணம். அதான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு போயிடணுன்ற மாதிரி தான் மற்ற டீம்ஸில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம ஜெயிக்கணும்ல, அதுக்கு அதை பண்ணவே இல்லையா. ருத்ராஜ் இந்த மேட்சை முடிச்சு அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா எம்எஸ் தோனி இந்த முறை விளையாடல, அடுத்த முறையாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், 2027 சீசனில் அவர் விளையாட வரான்னு தெரிலங்க, இது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அடுத்த வருஷம் தான் தெரியும்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்த வருஷம் தான் சொல்லுவாராமாங்க. இது வேற இங்கே இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான டைம் எங்களுக்கு, அவர் மிஸ் பண்ணுறோம் நாங்கன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. எம்எஸ் தோனி இருக்கும்போது டீம் வேறு, ஆனால் எம்எஸ் தோனி இல்லாத டீம் இருக்குல்ல, அது ஒன்றுத்துக்கு உதவாத டீம்ன்றதான் நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். அது கேப்டன் ஒரு வாயில் ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறாப்புல, இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக டெம்ப்ளேட் வரி ஒன்று பயன்படுத்துவாங்க பாருங்கள், அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்போம் ஸ்ட்ராங்காக அப்படின்னு எல்லா வருஷம் சொல்கிற மாதிரி இந்த வருஷமும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்க்கு நம்ம போக மாட்டோம் பார்த்தீங்களா, அப்போ அதே லைனை அடி மாறாமல் திரும்ப 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 பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கஷ்டப்படாதீங்க மக்கள், அடுத்த டோர்னமெண்ட்டில் இதே போல் நடக்கும். திரும்ப நம்ம சொல்லுவோம் வி வில் கம் பேக் ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இங்கே ஹியூமிலியேட் ஆகிட்டு இருக்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவோட பிளேயிங் 12 பார்த்தீங்களா, அதான் 11 பேர் ப்ளஸ் அந்த இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நாம் ரொம்ப 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 மிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எம்எஸ் தோனி, ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமத், ஜேமி ஓவர்டன். இந்த 4 பேர்த்த வச்சு நீங்கள் ஒரு பிளேயிங் 12 பார்க்குறதுக்கும் அவங்க 4 பேர் இல்லாமல் பாருங்களேன், முதல்ல ஐயோ இவங்களா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இவங்க தானே அழகாக அடிச்சு முடிச்சுட்டு வாயில் விரல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படிதான் இருந்துச்சு இந்த டீமை பார்க்கும்போது. அதுவும் மாற்றங்கள்லாம் பண்ணுறாங்களாம், உள்ள ஷார்ட்டை கொண்டு வந்து ஷார்ட் நல்லா ஆடுறாருங்க. ஆனால் அந்த மனுஷங்கிட்ட மேனேஜ்மெண்ட் என்னத்தை கன்வே பண்ணாங்களோ, அவரோட முந்தைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ஸ்லோவாக ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டு போகிறாருன்னு அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சிருந்தோம். ஆனால் அந்த மனுஷனோட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த மேட்ச்சில் லைட்டாக தெரிஞ்சது அங்கங்கே. இதை முதலே பண்ணியிருக்கலாம். ஸோ வீரர்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்குற இன்புட் இருக்குல்ல, அதுவே குளறுபடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எம்எஸ் தோனிக்கு திரும்ப தம்பி இன்ஜுரி ஏற்பட்டுச்சாமா இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே. அவர் கிளம்பி போயிட்டார் ஊருக்கு. அப்பயே என்ன ஏதுன்னு கேட்கும்போது தம்பி இன்ஜுரின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு ரூமர் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு, இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட இவருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி உறுதிப்படுத்தப்படாத தகவல் மக்களே அதை பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ வரைக்கும் ரூமர் தான். இது உண்மையாக பொய்யான்றது அவங்க சொன்னதான் தெரியும். சொல்லவா போகிறாங்க, சரி ரைட்டு விடுங்க, ஆளை விட்டா போதுன்ற மாதிரி தான் எம்எஸ்டி கிளம்பி ஊருக்கு போயாச்சு. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் ஆடுறது ஒரு முறை பார்க்கணுன்னு எதிர்பார்த்தான ரசிகர்கள் அவங்க முட்டாள்களா? ஒன்று இருக்காங்கன்னு சொல்லணும், இல்லைனா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு சும்மா ப்ராக்டிஸ் மட்டும் வருவாராமா, கேட்டால் இன்ஜுரின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவானாமா. எதுக்கு இந்த விளையாட்டு? பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இருக்குல்ல சிஎஸ்கே திரும்ப திரும்ப இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணிட்டு இருந்தது. இதை கடைசி மேட்ச்னா பண்ணாங்க. அவங்க இன்னும் திருநல மாமான்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அகில் ஹுசேன் இருக்கார்ல, அவர் அந்த மேட்ச்சில் சேர்க்கலைங்க. என்ன காரணம்னே தெரில. கேட்டால் அது இதுன்னு சொல்லுவாங்க. சரி அகில் ஹுசேனை உட்கார வச்சிங்களா, அப்புறம் மட்டும் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டிங்களா? பிக்கெஸ்ட் தோல்வி இதுதான் சிஎஸ்கேக்கு. ஸோ இந்த முடிவு தப்புன்றது எப்போ தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திருத்திக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் சஞ்சை பொறுத்த வரைக்கும் பல பேரும் 3 மேட்ச் வின்னர்ப்பா, 3 மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுப்பாப்புல, அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டில் படிச்சிருக்கா மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன, இந்த டோர்னமெண்ட்டில் யாருமே 3 முறை ஆட்ட நாயகன் விருதை வாங்கலை. சஞ்சு மட்டும் தான் வாங்கியிருக்காப்புல. சிஎஸ்கே டீமில் நீங்கள் இருந்து நல்லா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாலே போதும், நீங்கள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிட முடியும். அதான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஒன்று, சஞ்சு சில போட்டிகளை ஜெயிச்சு கொடுத்தார்ல, ஒரு 6 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தரால் 6 பாயிண்ட்ஸ் இருக்க டீமுக்கு எடுத்து கொடுக்க முடியுதுன்னா மற்றவங்க நினச்சிருந்தா எந்த மேலே போயிருக்கலாம். பாருங்கள், பிளே ஆஃபுக்கு போகிறத நினச்சி நம்மளாம் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கு சிஎஸ்கே. முதல்ல ஃபைனல்ஸ்னால் நம்ம தான் இருப்போம். இப்போ பிளே ஆஃபில் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே காலை வெட்டி விட்றாங்க. சிஎஸ்கோட பிளேயிங் 12 அடுத்த வருஷம் சீசனுக்கு என்னவா இருக்கும் அது சார்ந்த ஒரு சின்ன அசம்ஷன் மட்டும், சஞ்சு சாம்சன் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பராக இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஜஸ்ட் என்னோட கருத்து மட்டும் தான் இது. ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ஓப்பனராக ஆட்டம், பேட்டராக மட்டும் அவருடைய டீமில். சிவம் தூபே, உர்வில் பட்டேல் அப்படி இல்லைனா கார்த்திக் சர்மா, டுவால் பிரவிஸு, சர்ஃப்ராஸ் அப்படி இல்லைனா எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, அகில் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி அண்ட் இம்பாக்ட் பிளேயராக ஒன்று அன்ஷுல் கம்போஜ் அப்படி இல்லைனா கலீல். எப்போவுமே ஒரு தப்பு பண்ணாத நம்ம கற்றுக்கணும். ஆனால் சிஎஸ்கே இதை பண்ணுறாங்களா? போன டோர்னமெண்ட்டில் பண்ணுற தப்பை இந்த டோர்னமெண்ட்டை அட்வான்ஸாக கொண்டு போகிறாங்க. இதை தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறதா இருந்தால் முதல்ல உங்களுக்கு பிளேயிங் 12 காமிச்சல, இப்போது டாப் 12 மிஸ்டேக்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டை நாம் பண்ணுது இது அவங்க அடுத்த டோர்னமெண்ட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் நானே சொல்கிறேன். ஆனால் திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. ஃபேன்ஸுக்கு தெரிகிற விஷயங்கள் கூட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்க டகோட்டில் இருக்கவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியலன்றதான் இங்கே உச்சகட்ட ஏக்கமாக இருக்குது பல பேருக்குமே. என்னங்க பண்ணுறீங்க, நகராலாம் போய் பாருங்கள்.
அந்த மனுஷன் ஓடுறாப்புல மேட்ச் ஆரம்பிச்சா உட்கார மாட்டுறாரு. நீங்கள் என்னடானா சரி சைலண்ட்டாக உட்காந்து சாதிப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் இதுக்கப்புறம் கேப்டனை தொடரணுமா. ரெண்டாவது மிஸ்டேக் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நம்ம டீமோட இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டு. அந்த ஸ்டாஃப் தொடரணும். அதுக்கப்புறம் டூபே ஒரு ஃபீல்டராக களத்தில் இருந்தே ஆகணுமா என்ன? பெஞ்சிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, குறிப்பாக அகில் ஹுசேனை, இதையும் கண்டினியூ பண்ணி ஆகணுமா? இன்டென்ட்டு எத்தனை பிளேயர்ஸ் கிட்ட இன்டென்ட் இருக்குது மேட்சை ஜெயிக்கணும்ன்ட்டு, எல்லாம் ஷோல்டர் தொங்கி போய் தான் ஆடிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் மேட்ச்சில் ஃபுல்லாக சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம். பிட்ரேயர் ஃபேன்ஸ்ன்றது மன்னிக்க முடியாத விஷயங்க. சீரியஸாக சிஎஸ்கே டீம் ஃபேன்ஸை பிட்ரே தான் பண்ணி வச்சு ஏமாற்றி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்கேமர் தான் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் இருக்குல்ல, இதை வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த டோர்னமெண்ட்டில் பெரிய அடி வாங்கிட்டோம் லாஸ்ட் மேட்ச்சில், வரலாற்று இல்லாத அளவுக்கு பெரிய தோல்வியை. அப்புறம் எதுக்கு இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத ஸ்டைலில் கொண்டு போயிட்டே இருக்கீங்க? எம்எஸ் தோனி இந்த விஷயத்தை கொண்டு போகிறான்னா களத்தில் அவர் இருப்பார், அவர் தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் இல்லாத இடத்துல எதுக்கு அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆக்ஷனிங் அடுத்த முறை ஏலம் நடக்குதுனாக்கா போன முறை யாருமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏலத்தில் ஆட்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீரர்கள் எடுக்கிறேன்னு அவ்வளோ மோசமான தேர்வுகளாக இருக்குது. உதாரணத்துக்கு பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா செலக்ட் பண்ணீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் பிட் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஹியூஜ். அது இந்த ஓப்பனர்ஸு இந்த டோர்னமெண்ட்டில் அதே சேம் ஓப்பனர்ஸ் தான் அடுத்த முறை ட்ரை பண்ண போகிறீங்களா என்ன? சேப்பாக் பிச் இருக்குல்ல, இது எப்போ சிஎஸ்கேக்கான பிச்சாக மாறப்போகுது? புவர் ஃபினிஷிங் இருக்குல்ல, எம்எஸ் தோனிக்கு அப்புறம் நல்ல ஃபினிஷ் நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஜட்டு இருந்தாப்புல இப்போ அவரும் இல்லை, ட்ரேட் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. வேறு யார் இருக்கா அந்த ரோலுக்கு? தூபே ஃபினிஷரா? அதை நினச்சி நீங்களே சிரிச்சிங்க. ஃப்ளமிங்கு அவர் தொடர்ந்து ஹெட் கோச்சாக இருக்கணுமா? இந்த எல்லா மிஸ்டேக்கும் சரி பண்ணாலும் சிறப்பு, இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் தான் இப்போ வந்துட்டுச்சு அப்படின்னு எல்லா ரசிகர்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாரும் கிட்ட தான் நினைக்கிறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து என் மனசில் இருக்க ஒரே ஒரு வினா, அதுக்கான பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எந்த சிஎஸ்கே வீரரை விடுவிச்சுட்டு எந்த டீமில் இருக்க பிளேயரை நம்ம உள்ளே எடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நப்பாசை கேட்குற அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.